வணக்கம் எவ்ரிஒன். இந்த தீபாவளி ஒரு புதுவிதமான தீபாவளியாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, ஐம் நாட் செலிப்ரேட்டிங் மை திஸ் தீபாவளி இன் மை ரூம். ஸோ பிளான் என்னன்னா, we are traveling to a famous place. I don't know, ஒரு ஃபேஸ் பேக் போட்டேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடுச்சு. Oh my goodness. ஹோப் மார்னிங்குள்ளே மாறிடும்னு நினைக்கிறேன். Let's see. Okay, so the plan is பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானது மஃபின்ஸ், யோகட், ஃப்ளேவர்ட் யோகட், பனானாஸ், கொஞ்சம் சிப்ஸு, அப்புறம் தேவையான ஆக்சசரிஸ், அப்புறம் நார்மல் ஸ்வீட் பன், அப்புறம் பீனட் பட்டர் வித்தவுட் சுகர். மணி let me check the phone. ஸோ 11:30 ஆக போகுது நைட்டு. என்னோடய பஸ் டு லண்டன் 2:25. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 7.5 hours ட்ராவல். அதில் 2 பஸ் அப் டு லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட் ஒரு பஸ், அப்புறம் ஹீத்ரோலேருந்து அந்த சிட்டிக்கு போகிற ஒரு பஸ். ஸோ டோட்டலாக 1 சேஞ்ச். ஸோ 2 பஸ்ஸு காலையில் 10-10:30 மணிக்கு அந்த மாதிரி போவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் செக்இன் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான். அது இல்லாமல் அங்கே இருக்கிற ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், குளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் மெயினாக பார்க்க போகிறோம். த சிட்டி இஸ் நன் அதர் தேன் பாத். அடுத்து இன்னொரு நாள் அதுக்கும் பக்கத்தில் உள்ள ஸ்டோன் ஹெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் இதெல்லாம் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பாத் பிளான் பண்ணியிருந்தாலும் நம்மளால் அந்த குளத்தை நீரோடு பார்க்க முடியுமான்றது டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, அவங்க அந்த வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக நான் போகும்போது அதிலே போட்டிருந்தாங்க 14ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 14th 21st வரைக்கும் தெர் இஸ் அ மெயின்டெனன்ஸ். சம்டைம்ஸ் கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் தான் தண்ணி இருக்கலாம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம பெருசாக எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் தான் போகிறோம். பட் ஆனால் அதை சுற்றி உள்ள அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் அந்த வழித்தடம், தண்ணீர் வர்ற அந்த ஊற்று, சுடு தண்ணி ஊற்று, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்தில் அதை எப்படி பயன்படுத்தினாங்கன்னு ஒரு டெமோ மாதிரி அனிமேஷன், நாட் அனிமேஷன் உண்மையாகவே, பட் ஆனால் ஆக்டர்ஸ் வச்சோ இல்லை அந்த மாதிரிலாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் சில பல வீடியோஸ் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்னொன்று இதெல்லாம் பிளான் பண்ணதுனால பண்ணாலும் இங்கே யூகே பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா 2 நாளும் மழை இருக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா சம்வேர் அரவுண்ட் 10 to 15 degrees. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நைட் போக போக இன்னும் குளிர் அதிகமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக ஒரு பெரிய பஃபர் ஜாக்கெட் தான் போட போகிறோம். ஸோ ஃபுல் கவர், வேறு வழி கிடையாது. ஏன்னா சம் விண்டியாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ ஆட்டம் ஆர் ஃபால் சீசன். ஸோ ஆப்வியஸாக இலை உதிர் காலம், கண்டிப்பாக காற்றடிக்கும், இலைகள் உதிரும். இலையோட காற்றும், காற்றோட மழையும், மழையோட குளிரும். ஸோ அப்படி எல்லாம் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பஸ் நிற்கும்.
குட் மார்னிங் மக்களே. ஃபைனலாக வந்து விக்டோரியா சாரி பீச்சுக்கு வந்தாச்சு. நான் வந்து தூங்கலான்னு பார்த்தேன், ஆனால் தூங்க முடியல. ஏன்னா என்னோட பின் சீட்டில் ஒரு குட்டி பையன், ஐ திங்க் ஹி வாஸ் அ ஸ்பெஷல் சைல்ட். ஸோ சத்தம் போட்டுட்டு அப்புறம் சீட்டை அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படி இப்படி சொல்லி ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி வேணால் தூங்கிப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணலாம் தூங்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா இங்கே பின்னாடியே ஒரு காஃபி இருக்குது. ஸோ காஃபி குடிச்சிட்டு அப்படியே மொபைல் பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. Your seatbelts, so please all put them on before the coach departs. There are toilet facilities on board available for use. Please keep them clean after use. They're aboard. This coach will terminate at this stop. Please ensure you take all your belongings with you. Wishing you safe. We have reached our hostel. Okay, let me do my business. எனக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் கேமரா காட்டுறேன். மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே.
இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு ரோமானியர்களின் காலம். அவர்கள் வந்து இந்த வெந்நீர் ஊற்றை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச இடத்துல ஒரு வழிபாட்டு ஸ்தலம், அது மட்டும் இல்லாமல் ஒரு பொது கூடம், அது மட்டும் இல்லாமல் ஒரு இளைப்பாறும் இடமாகவும் இந்த இடத்த, அது இல்லாமல் நோய் தீர்க்கும் மருந்தாக இந்த வெந்நீர் ஊற்றை பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுக்காக தான் இந்த இடம் வந்து பிரசித்தி பெற்றது. இந்த பாத் அப்படிங்கிற இடத்த வந்து கிட்டத்தட்ட AD 70 அதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு 300 வருஷமாக வந்து அதை கட்டி முடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 1980 தான் பப்ளிக்குக்கு வந்து இதை பார்க்குறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டது. இதை வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க, அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதை வந்து எடுத்து அடியில் மண் தோண்டி அதை வந்து கண்டுபிடிச்சி இதை வந்து எத்தனை வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இதை எப்படி இருந்திருக்கும், எப்படி அமைச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிற எல்லா ரிசர்ச் ஒர்க்கும் முடித்து அதுக்கப்புறமா வந்து இது பப்ளிக்கு வந்து ஆக்சசபிளாக மாற்றினாங்க. இதில் முக்கியமானது இந்த குளம், அதுக்கப்புறம் வந்து இதில் உள்ள வெந்நீர் ஊற்று. இந்த வெந்நீர் ஊற்று வந்து ஜியோதர்மல் அப்படின்றது, இயற்கையாகவே வந்து அது சூடாகி அது வந்து மேலே வருது. இதில் வந்து நிறைய வந்து தாதுக்கள், மினரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது வந்து நம்ம நோய் தீர்க்கும் மருந்தாகவும் பயன்படுறதா நம்பப்பட்டிருக்குது அந்த காலத்தில். இப்போ வந்து நீங்கள் அதை தொடக்கூட முடியாது, அது இல்லாமல் வந்து நீங்கள் அதை பருகவும் கூடாது. ரெண்டுமே உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ஆபத்தாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டோ இல்லை வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது இந்த விஷயத்தை பற்றி அறிஞ்சோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது மிக மிக நல்லது. இதில் இன்னொரு விஷயம் வந்து இந்த வழிபடுதலில் மெயினாக வந்து இந்த சூலியஸ் மினர்வா அப்படிங்கிற அந்த காடஸ், பெண் கடவுள். ஸோ அவங்கள தான் வந்து அவங்க வழிபட்டுருக்குறாங்க. அவங்கள வந்து துதி பாடுறதுக்கும் அவங்களை போற்றி அந்த கடவுளை வந்து வழிபடுறது, இது வந்து ஒரு பூசாரி மாதிரி ஒரு ப்ரீஸ்ட் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து மக்கள் வந்து எப்படி இந்த ஸ்டீமை வந்து எப்படி இந்த பாத்தை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு சில முறைகள் சொல்கிறாங்க. முதல்ல வந்து குளிர் தண்ணியில் வந்து குளிக்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து வெப்பமான தண்ணியில் குளிக்கிறாங்க, அப்புறம் வந்து சென்டடு ஆயில்ஸ், பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த டைம்லேயே. இந்த வாசனை திரவியங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து சந்தோஷமாகவும் அவங்கள வந்து ஒரு அது வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இந்த என்டையர் ஏரியாவே இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமும் வந்து சூடாகவே கதகதப்பாக வச்சுக்கொள்வதற்கு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சிஸ்டம் வந்து இதை பெரிய ஒரு என்ஜினியரிங் மார்வல் அப்படின்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு டெக்னிக்காக வந்து இப்போவும் அதை வந்து பார்க்கப்படுது. இதை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். அப்புறம் இந்த தண்ணி எப்படி வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அது வந்து எப்படி வருது, எப்படி உள்ளே போகுது, எப்படி வந்து அவங்க வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க, எப்படி வந்து அது வெளியேறுது, அது எப்படி அந்த ஆறோட போய் கலக்குது அப்படிங்கிற மாதிரி சிஸ்டமும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுது. இதை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து உலகத்துலேருந்து எல்லாருமே பல்வேறு இடத்துல இருந்து மக்கள் வந்து இன்னும் வந்துட்டுருக்குறாங்க. இதில் வந்து நான் இப்போ வந்து போனது ஒரு வீக்கெண்ட். ஸோ வீக்கெண்ட் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருந்தது. மெயினாக இப்போ நிறைய இடத்துல ரஷ் இருந்தால் கூட நமக்கு வந்து
இடம் வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால நமக்கு பெருசாக தெரியாது. இது வந்து எல்லாமே ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள், க்ளோஸ்டு என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு யூ கேன் ஃபீல் த க்ரௌட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு தான் போகிற மாதிரியே கூட அந்த மாதிரிலாம் கூட இருந்தது சில இடங்களில். அப்புறம் இது வந்து எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, சூரிய கடவுள், அப்புறம் வந்து மூன், சந்திரன், அப்புறம் அதை தான் அந்த லூனா அண்ட் சோல் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வழிபட்டுருக்குறாங்க. ஸோ இவங்க மட்டும் விதிவிலக்கு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்துலேருந்து ஒரு வழிபாட்டு முறையிலையுமே வந்து இந்த இயற்கையை வந்து இணைச்சதில் வந்து எல்லா கல்ச்சர்ஸ்க்குமே பங்கு இருக்குது அப்படின்னு எனக்கு இதை பார்க்கும்போது தோணுச்சு. அவங்களும் தண்ணீரை வழிபட்டுருக்குறாங்க. அந்த ஊற்றை சூடாக கொண்டு வந்தது ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பி இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் வந்து இந்த சூரியனையும் சரி, சந்திரனையும் சரி, அது எல்லாமே அந்த மாதிரி தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு பார்க்கும்போது. நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட இந்தியன்ஸ்க்கு வந்து இது ரிலேட்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அப்படி தான் அதை கேட்டு வளர்ந்துருப்போம், அதில் பார்த்துருப்போம். நமக்கு தெரியும், இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் ரிலீஜனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எனி ரிலீஜன்ஸ் நமக்கு வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலாக ஒரு ஸ்டோரி தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதை பார்க்கும்போது இது கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. ஈவன் இப்போ இதுக்கப்புறம் நம்ம போகிற அந்த ஸ்டோன் ஹெஞ்சில் கூட பார்த்திங்கன்னா, அந்த சூரிய கதிர் வந்து அந்த கற்களுக்கு இடையில் வரும். அப்போ வந்து வெளிச்சம் இப்படி வரும், நிழல் வந்து இந்த பக்கம் படும். அப்போ வந்து அவங்க அந்த காலத்தை வந்து கணிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் அதில் இருந்தது. சில டைம் வந்து அதில் வழிபடுற முறை கூட இருந்தது. அப்புறம் வந்து சாக்ரிஃபைஸ் அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. ஸோ அப்படி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பல லேயர்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஒரு லேயர்ஸும் ஒரு விஷயத்தை, இப்போ செஸ் விளையாடுவோம் இல்லையா, அதில் வந்து சிப்பாய் இருப்பாங்க, அப்புறம் வந்து யானைப்படை இருக்கும், குதிரைப்படை இருக்கும், அப்புறமா வந்து குயின் இருப்பாங்க, அப்புறம் ராஜா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல லேயர்ஸ்லாம் இருக்குது. ஸோ மோர் ஆஃப் லைக் அ ஹிஸ்டாரிக்கல் திங் விச் வி ஹேவ் லேர்ன்ட் இன் அவர் ஸ்கூல்ஸ். அப்புறம் வந்து வர நமக்கு இதெல்லாம் வந்து இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? சிலதை நம்புவோம், சிலதை நம்ப மாட்டோம். சில விஷயங்களை வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது அப்படிங்கிறத வந்து இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த ரோமன் பாத். அதை வந்து பப்ளிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எப்படி வாழ்ந்துருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு, என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, காயின்ஸ் அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, செருப்பு, அவங்களோட உடைகள், அப்புறம் எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, அப்படி எல்லாத்தையுமே இதில் வந்து சேகரித்து பார்க்கவும் முடிஞ்சது. அந்த தண்ணீர் ஊற்று இன்னுமே ஊறிட்டு தான் இருக்குது. அந்த சுடு தண்ணி வெந்நீர் வந்துட்டு தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் அந்த படிமானத்தெல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ தூரம் அது இதாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் இந்த டைம்லேயே உள்ள இந்த பிரிக் சிஸ்டம், அப்புறம் இவங்க அந்த ரூமை கதகதப்பாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு பிரிக்கிங் என்ஜினியரிங் டெக்னிக். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து உங்களால் அதில் பார்க்க முடியும். மெயினாக அந்த டெலிஃபோன் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஃபோன், ஆடியோ ஃபோன். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த ஒரு இமேஜஸ் இருக்கும், அப்போ அதில் நம்பர்ஸ் இருக்கும். ஒரு இடம் நீங்கள் போகும்போது அந்த நம்பரை நீங்கள் இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனில் அந்த எங்கே இடத்துல நிற்கிறீங்களோ அதை பற்றி அந்த ஆடியோ ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். அப்படி நீங்கள் அவங்களுக்கு நிறையா நேரம் இருக்குது, எனக்கு ஹிஸ்ட்ரினா உயிர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பாக நீங்கள் நேரம் நிறையா செலவிட்டு நீங்கள் அதை பார்க்கலாம், ரசிக்கலாம். இன்னும் வந்து நீங்கள் ஏகப்பட்ட ரிசர்ச் நீங்கள் பண்ணிவிட்டு, ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து இன்னும் அது வெல் கனெக்டடாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் இதில் மிஸ் பண்ணது என்னென்னா, இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதை கண்டிப்பாக பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் நான் போய் வெளியே எக்ஸிட் ஆகிற வரைக்குமே அப்படி ஒரு விஷயத்த நான் பார்க்கவே இல்லை. ஒருவேளை நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, இல்லை இங்கே க்ளீனிங் நடந்துகிட்ருக்கிறதுனால அது வந்து பப்ளிக்கு இல்லாமல் பண்ணியிருக்குறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா
நான் இவ்வளோ க்ரௌடு இருந்தது, ஆனால் யாரையுமே ஒரு கப்போடையோ இந்த டேஸ்ட் பண்ணுறதையோ, இப்போ டேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் இருக்கும் இல்லையா, ஆப்வியஸாக. அப்போயே நமக்கு தெரியும், ஓ என்ன நடக்குது என்ன அப்படின்னு. நம்ம அட்லீஸ்ட் போய் என்னன்னாவது போய் பார்ப்போம். அப்படி ஒரு விஷயம் அங்கே நடக்கவே இல்லை. ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் கண்டிப்பாக. மேபி இன் ஃப்யூச்சர் நான் இந்த திரும்ப நான் பார்க்க வருவேன் அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த வாட்டரை. அது ஒரு விஷயந்தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. ஐயோ, இவ்வளோ தூரம் போய் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம ஊரில் எப்படி பேலஸ்லாம் நம்ம இது பண்ணி வைக்கிறோம் இல்லையா, பாதுகாத்து வைக்கிறோம். இப்போ மைசூர் எடுத்துட்டிங்கன்னா மைசூர் பேலஸ், அப்புறம் அந்த வாட்டர் கார்டன், அதெல்லாம் அந்த வாட்டர் சிஸ்டம்லாம் அப்போவே வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பயங்கரமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான். ஸோ இந்த வாட்டர் சிஸ்டம் அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இது வந்து ரிட்டன் நம்ம வந்து அந்த ஆடியோ ஃபோனை வந்து நம்ம ரிட்டன் கொடுக்கணும். அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. போதுமான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டோன் ஹெஞ்சை பார்க்கலாம். Until then, believe in yourself.